ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம அம்மனி ஒருத்தங்க டிஎம்கேலேருந்து பேர் மதிவதன் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த நடிகை கஸ்தூரி கூட ஒரு விவாதத்தில் வாக்குவாதம் ஆகி ஃபேமஸ் ஆனாங்கள்ல, அவங்க தான். அந்த அம்மனி என்ன பேசியிருக்காங்க, அதை உட்காந்து முன்னாடி வரிசையில் நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் ராஜா அவர்கள் எல்லாம் உட்காந்து சிரித்து நல்லா கேட்டுட்ருக்காங்க. அந்த அம்மனி என்ன பேசுனாங்கன்னா, வரிசையாக சொல்லிட்டு வந்தாங்க. அதில் இப்போ புதுசாக வரவங்க ஒரு கொள்கையோடு வராங்க. என்ன கொள்கைன்னா, டிஎம்கேவை ஒழிப்பேன் அழிப்பேன்ட்டு வராங்க. அவங்க முன்னாடி இருக்க வரலாறுலாம் படிக்காமல் வந்திருக்காங்க. அதை படிச்சுட்டு வரணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வரணும். 67 அழிக்கணும்னு நினச்சாங்க, 72 அழிக்கணும்னு நினச்சாங்க, நேற்று அழிக்கணும், போன வாரம் அழிக்கணும்னு நினச்சாங்க, போன மாதம் அழிக்கணும்னு நினச்சாங்க, நாளைக்கு அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு அவங்க தான் காணாமல் போவாங்க. நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. திராவிடம்னா என்ன அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டாங்கன்னா, நான் அறிஞர்கள் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்றாங்க. கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கட்சி பெயர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரக்கூடியவர்கள் சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் திமுகவை ஒழிக்கணுமா. ரொம்ப தவறு. அவங்க சொன்னது கிடையாது, முன்னாடி ஹிஸ்டரிய படிக்காம வந்தது தவறு. திமுகவை ஒழிப்பேன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 1967 இருந்து சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அடுத்த வருடம் வரலாம். நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் வருவீர்கள், போவீர்கள். திமுக நிலைத்து நிற்கும் என்பதை வார்த்தைக்காக சொல்லல, இங்க இருக்கக்கூடியவர்களை நம்பி நாங்கள் சொல்லுகிறோம், என்னையும் சேர்த்து. பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? அதாவது நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, கொள்கையே இல்லாமல் திமுக மட்டும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. தங்கச்சி, நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும். 1969 அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கலைஞர் ஐயா முதலமைச்சர் ஆனார். அப்போ 71, 72 அப்போ நடிகர் திலகம் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கணக்கு வழக்கு கேட்டாங்க கட்சிக்கு. அதுக்கு இவர் கலைஞர் ஐயா அது ஒரு வாக்குவாதம் ஆகி அதை கட்சியை விட்டு எம்ஜிஆர் ஐயா விலகி போயிட்டார். வெளியே போய் 72 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ இதே கலைஞர் ஐயா என்ன சொன்னார்னா, படம் 100 நாள் ஓடும், அவர் படம் 100 நாள் ஓடும் நடித்தார்னா, அதே மாதிரி அவர் கட்சியும் 100 நாள் ஓடும் அப்படின்னாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, 77 ஆட்சியில் உட்கார்ந்தார். அவர் இறக்குற வரைக்கும் கலைஞரையா வீட்டில் உட்கார வச்சுருந்தார். இப்போ என்ன சொல்கிறீங்க? யார் வரலாறு தெரியாமல் பேசுகிறா? கலைஞரையாவை வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பியும் உள்ள நுழைய முடிஞ்சிச்சு. திருப்பியும் அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்ததுக்கப்புறம் மாறி மாறி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 அவங்க உட்காந்ததுக்கப்புறம் தொடர்ந்து 10 வருஷம். அதில் 2016 அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்காமல் இருந்த 2 தலைவர்களும், அவங்க எம்ஜிஆர் ஐயாவோ ஜெயலலிதாவோ இறக்காமல் இருந்திருந்தாங்கன்னா திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிருக்கும், காணாமல் போயிருக்கும். இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்களாம் இல்லை, உங்கள் நேரத்துக்கு அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. அப்படி இருந்திருந்தாங்கன்னா காணாமல் போயிருக்கும். புரியுதுங்களா? அவங்க இல்லாத இடத்த நிரப்புறதுக்கு தான் எங்கள் தளபதி வந்திருக்காப்புல, விஜய் அவர்கள் வந்திருக்காரு. உங்களுக்கு கூடி சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு கட்டுறதுக்கு வந்திருக்காரு. 2026 அந்த முடிவை மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். அப்போ தெரியும் எங்கள் தளபதி கொள்கையோடு வந்திருக்காரா, கொள்கை இல்லாமல் சும்மா வந்திருக்காரா, சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காரான்ட்டு அப்போ தெரியும் உங்களுக்கு. கொடுத்துங்களா தங்கச்சி? ஓகேவா? நீங்கள் ஏதோ இப்போ கைத்தட்டு வாங்குறதுக்காண்டி பேசிகிட்டு இருக்கீங்க, பேசுங்க.
அது உங்கள் முதல்வர் ஐயா அமைச்சர் ஐயாலாம் கை தட்டுவாங்க. நல்லா கேட்டுட்டு உட்காந்துருங்க. நல்லா கேட்டுட்டு கை தட்டுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ போட்டிருந்தேன். மீண்டும் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.